பாட்டு பாட வேண்டும். வணக்கம் இனிய கனடா வணக்கம். மீண்டும் உரையின் நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது ஆர் மோகன். கவிதை சொல்லும் கதை ஊடாக மீண்டும் ஒரு கவிதை எழுதியவர் சகோதரி கவிஞர் த்ரீசா இந்திராணி. அவருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கொண்டு நான் கவிதைக்குள் செல்லுகின்றேன். கவிதை மௌனம் ஒரு மொழி. ஆக்கம் கனடாவில் இருந்து கவிஞர் த்ரீசா இந்திராணி. சொல்ல முடியாத வார்த்தைகளும் வெளிப்படுத்த முடியாத உணர்வுகளும் மௌனத்தில் அமிழ்ந்து விடுகின்றன. புரியாத புதிர்களாக சில மௌனங்களும் அனர்த்தமாகி போவதுண்டு. சொல்ல முடியாத வார்த்தைகளும் வெளிப்படுத்த முடியாத உணர்வுகளும் மௌனத்தில் அமிழ்ந்து விடுகின்றன. புரியாத புதிர்களாக சில மௌனங்களும் அனர்த்தமாகி போவதுண்டு. காதலை சொல்ல வார்த்தைகள் தேவையில்லை. ஒரு கண்ணால் தலை சாய்ந்து அவள் பார்க்கும் பார்வை 1000 காதலை சொல்லிவிட அவள் கணவனுக்கும் அல்லது காதலனுக்கும் புரிந்து கொள்ள வார்த்தைகள் தேவையா? காதலை சொல்ல வார்த்தைகள் தேவையில்லை. கண்ணால் தலை சாய்த்து அவள் பார்க்கும் பார்வை 1000 காதலை சொல்லிவிட அவள் கணவனுக்கும் அல்லது காதலனுக்கும் புரிந்து கொள்ள வார்த்தைகள் தேவையா? பெண் பார்க்கும் நேரம் அது. தாள் பார்த்து நடந்து வந்தவள் ஏறெடுத்து பார்க்கவில்லை. நாணம் என்று மற்றவர்கள் நினைக்க மௌனத்தில் தன் காதலை அவள் மறைத்து விட்டாள். மௌனமாக மாற்றானுக்கு மாலையிட மௌனம் அவள் வாழ்க்கையை வேடிக்கையாக்கிவிட்டது. பெண் பார்க்கும் நேரம் அது. தாள் பார்த்து நடந்து வந்தவள் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. நாணம் என்ற மற்றவர்கள் நினைக்க மௌனத்தில் தன் காதலை அவள் மறைத்து விட்டாள். மௌனமாக மாற்றானுக்கு மாலையிட மௌனம் அவள் வாழ்க்கையை வேடிக்கையாக்கிவிட்டது. பிரச்சனைகளை சுமந்து வரும் கணவன், அவன் மௌனம் புரியவில்லை அவளுக்கு. வார்த்தைகளால் அர்ச்சனை செய்ய மனம் நொந்து வெளியே போகிறான் நிம்மதி தேடி. புரியாத மௌனங்கள் வலிகளாகி விடுகின்றன பலருக்கு. பிரச்சனைகளை சுமந்து வரும் கணவன், அவன் மௌனம் புரியவில்லை அவளுக்கு. வார்த்தைகளால் அர்ச்சனை செய்ய மனம் நொந்து வெளியே போகிறான் நிம்மதி தேடி. புரியாத மௌனங்கள் வலியாகி விடுகின்றன பலருக்கு. வேலையில்லா கணவன், பசியால் அழும் குழந்தை, வெளியே செல்ல முடியவில்லை. மௌனம் கண்ணீராகிறது. வாழ்க்கையின் வேதனைகள் பல கண்ணீரின் மௌனத்தில் கரைந்து விடுகின்றன. மௌனம் பலர் வாழ்க்கையில் விளையாடுகிறது. வேலையில்லா கணவன், பசியால் அழும் குழந்தை, வெளியே செல்ல முடியவில்லை. மௌனம் கண்ணீராகி விடுகிறது. வாழ்க்கையின் வேதனைகள் பல கண்ணீரின் மௌனத்தில் கரைந்து விடுகின்றன. மௌனம் பலர் வாழ்க்கையில் விளையாடுகிறது. அற்புதம், அற்புதம், அற்புதம் சகோதரி. வாழ்த்துக்கள், 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 வாழ்த்துக்கள். அருமையான வரிகள். நன்றி சகோதரி. மீண்டும் அடுத்த கவிதையோடு நிச்சயம் உங்களை சந்திப்பேன் என்று கூறி என் அன்பான அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். பிரிவோம், சந்திப்போம், மீண்டும் சந்திக்கலாம் என்ற ஒரு சின்ன நம்பிக்கையில் விடைபெறுகின்றேன். இது ஆர் மோகன். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும். நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும். நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். கொடியே உந்தன் முல்லை இதழும் தேனாறு போல பொங்கி வர வேண்டும், வர வேண்டும். அல்லிக்கொடியே உந்தன் முல்லை இதழும் தேனாறு போல பொங்கி வர வேண்டும்.
அங்கம் தழுவும் வண்ணத்தங்க நகை போல் என்னை அள்ளி சூடி கொண்டு விட வேண்டும், என்னை அள்ளி சூடி கொண்டு விட வேண்டும். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச